கும்பமேளாவுக்கு எதுக்கு 4000 கோடி? கும்பமேளா 4000 கோடி செலவு பண்றாங்க. கரெக்ட். 4200 கோடி ஏதோ பட்ஜெட் போட்டிருக்காங்க. யாரு? உத்தரப்பிரதேச அரசு. அதுல இருந்து வரக்கூடிய வருமானம் கிட்டத்தட்ட 1,20,000 கோடி அதுல இருந்து ரெவன்யூ வரப்போகுது. இந்த 4000 கோடி செலவு பண்ணி கவர்மெண்ட் அந்த ப்ரோக்ராம் நடத்தினாதான் 1,20,000 கோடி மக்களுக்கு அது மூலமா வருமானம் வருது. அந்த மாநில அரசுக்கு அந்த மாநில மக்களுடைய வருமானத்தை பத்தி சிந்திக்கணுமா வேண்டாமா? எத்தனை பேர் வராங்க கும்பமேளாவுக்கு, எத்தனை பேர் சாப்பிடுவாங்க, எத்தனை பேர் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க? கும்பமேளாவுக்கு கும்பமேளாவை மட்டும் பார்த்துட்டு போவாங்களா? மற்ற பகுதிக்கு போக மாட்டாங்களா? அந்த மாநிலத்தில் 1,20,000 கோடி இது மூலமா வருவாய் வரப்போகுது. அரசாங்கத்துக்கு நேரடியா 16,000 கோடி, 4,000 கோடியை செலவு பண்ணி அரசாங்கத்துக்கு 16,000 கோடி இது மூலமா வருமானம் வரும். 1,20,000 கோடி அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு அது போய் சேருது அப்படின்னா கும்பமேளா நடத்தலாமா வேணாமா? தாராளமா. இவ்வளவு யோசிச்சா போதும். ஒரு விஷயத்தை ட்ரோல் பண்றதுக்கு முன்னாடி, ஒரு விஷயத்தை கிண்டல் பண்றதுக்கு முன்னாடி நம்ம யாருமே அதிமேதாவி கிடையாது. நானும் அதிமேதாவி கிடையாது, நீங்களும் கிடையாது, இது பார்க்குறவங்களும் கிடையாது, நிர்மலா சீதாராமனை ட்ரோல் பண்றவங்களும் கிடையாது. கொஞ்சம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணுங்க.